பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 பேதுரு 2 அதிகாரம் 4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய பார்வையில் என்பதே. அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய நிருபத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்கிறார். தேவனுடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அநேகர் அவரை நிராகரித்தார்கள். இயேசுவின் மூலமாகவே ரட்சிப்பு என்பதையும் அவர்கள் அறியாமல் போனார்கள். அதனால்தான் பேதுரு இங்கே இயேசு மனுஷரால் தள்ளப்பட்டவராயிருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல் என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். நாம் இந்த உலகத்தில் யாருக்கு பிரியமாக இருக்கிறோம்? ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கிறோம் என்றால் நாம் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும். இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனிதர்கள் தற்காலிகமானவர்கள், கர்த்தரோ நித்தியமானவராயிருக்கிறார். கர்த்தரையே நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்லாது மறுமையிலும் கர்த்தர் நமக்கு பிரியமாக இருப்பார். பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை எந்த விதத்திலும் அவர்களை பிரியப்படுத்தவோ திருப்திப்படுத்துவதோ கூடாத காரியமாகும். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால் அவர் நமக்கு எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பாற்றுவார். நம்மை அவர் தம்முடைய பார்வையில் நம்மை சிறந்தவர்களாகவும் அருமையானவர்களுமாக காண்பார். ஒன்றை நாம் நினைவில் வைக்க வேண்டும். மனிதர்கள் தற்காலிகமானவர்கள், அவர்களை நம்மால் ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. கர்த்தரோ நித்தியமானவர், அவரே மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர். அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய பார்வையில் உமக்கு பிரியமானவர்களும் பிரியப்படுத்துகிறவர்களுமாக இருக்கும்படிக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.